நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறப்பான பதிவ பார்க்க போறோம். கடன் பிரச்சனை, கடன் பிரச்சனை, கடன் பிரச்சனை. இத விட்டுட்டு எப்படி ஓடுறது? வாழ்க்கையே ஒரு போராட்டமா இருக்கு. போர்க்களமா இருக்கு. நம்ம வாழ்க்கையே நம்ம விட்டுடலாமா? வாழ்க்கைய முடிச்சுக்கலாமா? இது என்ன ஒரு வனவாசமாய் இருக்கு. இதுலேருந்து மீண்டு வர்றது எப்படி? அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்க பல அந்த உள்குமரல்கள், அந்த மனசாட்சி பேசுறது எனக்கு புரியுது. அவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு அருமையான பதிவு இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான்னு சொல்லுவாங்க. நீங்க ஒண்ணுமே பெருசா பரிகாரம் பண்ண வேண்டியதில்ல. ஏன்னா, பரிகாரம் பண்றதே ஒரு பிரச்சனையா இருக்கும் உங்களுக்கு. அதுவே உங்களால செய்ய முடியாது. அதுக்கான சூழல் அமையாது, பொருளாதாரம் அமையாது. அது இருந்தா ஒரு நாள எப்படியாச்சும் கடத்திடலாங்கிற மாரிலாம் நினைக்கும் போராட்டமா இருக்கும், போர்க்களமா இருக்கும். நீங்க எளிமையா பண்ணுங்க. உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு மனுஷன் தூக்கம் வருதோ வரலையோ படுப்பாங்க. அப்படி படுக்கும்போது மேற்க தலை வச்சு படுங்க. இங்க தான் உங்க சூட்சுமம் அடங்கியிருக்கு. மேற்க தலை வச்சு படுக்கும்போது புரண்டு புரண்டு தூக்கமே வரல. என்னென்னமோ ஓடுது. மனசில் கண்ட கண்ட விஷயம்லாம் போய்கிட்டே இருக்குது. உடம்புலாம் குடையிற மாதிரி இருக்குது. ஏன்னா தூக்கமின்மைனாவே அது வரும். அப்போ என்ன பண்ணும் சடனாக அப்படியே தலகாணி தூக்கிட்டு கிழக்க தலையை வச்சு டக்குன்னு படுங்க. அப்போ உங்களை அறியாமலே ஒரு தூக்கம் வரும். நீங்கள் உறங்கி பாருங்கள். உங்கள் உள்ளமும் உடலும் மாறும். உங்களுக்கு ஐஸ்வர்யம் பெருகும். உடனே நீங்கள் என்ன நினச்சிடுவீங்க, நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணும், கிழக்கே தலை வச்சு படுத்துணும்னு நினைப்பீங்க. இல்லை, ஒவ்வொரு நாளும் மேற்கே தலை வச்சு படுங்க. அந்த மாதிரி தூக்கம் வராமல் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும்போது டக்குன்னு கிழக்க தலை வச்சு படுங்க. உங்களுக்கு தூக்கம் திரும்பி ரிப்பீட் ஆகும். இல்லை மேற்க தலை வச்சு தூக்கம் வருதுன்னா அப்படியே விட்டுடுங்க. உங்களுக்கு அந்த உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் இல்லாமல் பாசிட்டிவ் மாறும். அந்த பாசிட்டிவ் மாறுறதுலாம் உடனே கிழக்கு வைங்க, கிழக்க பாசிட்டிவ் ஆகும். நம்ம ஒரு செயலை ஒரு மாதிரி செஞ்சு பார்ப்போம். அந்த செயல் அதில் சூட்டபிளாக வரலன்னா ஆல்ட்ரேட்டாக இன்னொரு செயலை பண்ணுவோம். அதே மாதிரி தான் இது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மகானுடைய ஒரு தாந்திரிகம். இது ஒரு சூட்சமம், வாழ்வியல் சூட்சமம். இதை செஞ்சு பாருங்கள். டாப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மிராக்கல். ஒரு திடீர்னு ஒரு வேலையே இல்லாதவங்க தானாக ஒருத்தவங்க கூப்பிட்டு ஒரு வேலையை கொடுப்பாங்க. கடனே கிடைக்கல, திடீர்னு ஒருத்தவங்க ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்காக ஒரு சலுகையாக ஒன்றத்தை பண்ணுவாங்க. ஒரு லோன் போட்டு அலையிற மாதக்கணக்காக வருஷக்கணக்காக கிடைக்கல, டக்குன்னு கிடைக்கும். ஒரு டீலு ஓகே ஆகும், ஓகே ஆகும். இது மாதிரி எல்லாமே ஒரு மிராக்கிள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். ஒவ்வொரு முறையும் மேற்க தலை வைங்க. அது தூக்கம் வரலன்னா மட்டும்தான் கிழக்க மாற்றுங்க. ரிப்பீட்டாகவே பண்ணுங்க. நீங்கள் எடுத்தோடனே நேரடியாக நான் எண்டு கார்டுக்கே போகிறேன், ஆன்சருக்கே போகிறேன், கொஸ்டின் தேவையில்லைங்கிறதே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் செஞ்சீங்க. உங்களுக்கு வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை, வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ஏதோ ஒரு ப்ரெஷர் வர மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குன்னா ரொம்ப செலவு இல்லை. 2 எலுமிச்சம் பழத்தை எடுத்துங்க. 2 எலுமிச்சம் பழத்தையும் ஒரு சின்ன பவுலில் இந்த அரிக்காலோட 2 பக்கமும் வைங்க. வச்சு அதை முழுக விட்டுருங்க. செவ்வாய்க்கிழமை வைங்க. அது திரும்ப வெள்ளிக்கிழமை அதை எடுத்துட்டு அந்த பழத்தை வாசல் அந்த படி இருக்கும்ல, உங்களுக்கு அரிக்காலில் வெளிப்படி போர்த்திக்கோங்க, வெளியில் இருக்கிற படிக்கிட்ட அதை கட் பண்ணி குங்குமத்தை வச்சு அந்த புழிஞ்சு ஊற்றிட்டு 4 பக்கமும் தூக்கிடுங்க. 4 பீஸ் கிடைக்கும் 2 பழத்தில். அதை தூக்கி வச்சுட்டு திரும்ப வெள்ளிக்கிழமை புது பழம் வைங்க. அதை அடுத்த செவ்வாய்க்கிழமை எடுத்துகிட்டு வந்து புழிஞ்சு விடுங்க. என்னைக்கு ஒரு நாள் தண்ணியில் வைக்கிறீங்களோ அதை அடுத்த ட்ரிப்பு ரிமூவ் பண்ணும்போது கட் பண்ணால் போதும். இப்போ செவ்வாய்க்கிழமை வைக்கிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை ரிமூவ் பண்ணால் போதும். வெள்ளிக்கிழமை வைக்கிற பழம் திரும்ப ரிப்பீட்டாக செவ்வாய்க்கிழமை. இப்போ வாரத்துக்கு 2 பழம் 2 டைம் 4 பழம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய அந்த உள்ள பயம், ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு பிரச்சனை வர மாதிரியே இருக்கும், ஏதோ ஒரு நெகட்டிவ் நடக்க போகிற மாதிரியே இருக்கும், ஏதோ நமக்கு கடன்காரங்களுடைய டார்ச்சர், அவங்க தொந்தரவு, ஒரு பதட்டமாக, ஒரு அமைதியின்மையாக, ஒரு சந்தோஷம் இல்லாமல், ஒரு சச்சரவு இல்லாமல், இப்படி எல்லாமே இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு எளிமையான பரிகாரம். ஒரு 5 ரூபாயிலே இந்த பரிகாரத்தை பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு பழம் ₹1 இல்லை ₹2 வச்சுட்டா கூட ₹10 பண்ணிடலாம். இது ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம். இதை மாதிரி சிம்பிளாக பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு பெரிய ஒரு ஒரு உங்களுக்கு எனர்ஜெட்டிக் கிடைக்கும். லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடைக்கும். இது சிம்பிளாக பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு அருமையான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் கூட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வணக்கம்.